ஓம் நம சிவாய. சிவாய விஷ்ணுரூபாய விஷ்ணுவே சிவரூபிணி நமஸ்தே சிவ விஷ்ணுரூபாய நமஸ்தே சர்வரூபிணி. வணக்கம். தொடர்ந்து ஆதரவுகள் அளித்து வரும் வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கங்களை இந்த நேரத்தில் நான் சொல்லுகிறேன். ஜோதிடத்துல பல்வேறு விஷயங்களை வீடியோ மூலமாக பார்த்து வருகிறீர்கள். அதற்கு நன்றி. பயன் உள்ள தகவல்கள் உங்களுக்கு வந்து சேர வேண்டும் என்ற பார்வையில உங்களுக்கு ஜோதிட கருத்துக்களை வீடியோ மூலமாக கூறி வருகிறோம். பயனுள்ளதாக இருக்கின்ற நம்பிக்கையின் அடிப்படையில ஒவ்வொரு விஷயமாக கூறி வருகிறேன். ஏதேனும் உங்களுக்கு இதில் சந்தேகம் இருப்பின் நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்ல கேட்டு நீங்க அதை தெரிந்து கொள்ளலாம். இன்றைய ஆய்வுகளில் பார்த்தீங்கன்னாக்க சந்திரனை பத்தின விஷயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது மனோகாரகன் என்கின்ற சந்திரனை பற்றின விஷயங்களை தான் இந்த வீடியோ மூலமா நாம பார்க்க போறோம். அதாவது நம்ம ஒரு விஷயத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். அது என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, மனம் என்பது ஒரு குரங்கு போன்றது அப்படிங்கிற விஷயத்த நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதாவது இந்த சந்திரன் என்கின்ற கிரகம் பூமியின் சுற்றுவட்ட பாதையில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை ஒவ்வொன்றாக கடந்து செல்கிறது. அப்போ நம்ம பிறக்கின்ற காலங்களில் பார்த்தீங்கன்னாக்க இந்த சந்திரன் பார்த்தீங்கன்னாக்க எந்த நட்சத்திரத்தில் அமைந்திருக்கோ அதாவது ஜென்ம நட்சத்திரங்கிறத நான் சொல்லியிருக்கிறேன். அதுபோல பார்த்தீங்கன்னாக்க இந்த பூமியை சுற்றி வரக்கூடிய இந்த சந்திரன் ஒவ்வொரு நட்சத்திரமாக மாறி வரும். ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் அந்த நட்சத்திரங்களாகவே மாறக்கூடிய தன்மை உடையது அந்த சந்திர பகவான். பொதுவாக பார்த்தீங்கன்னாக்க சந்திரன் என்பது பார்த்தீங்கன்னா ஜல கிரகம், அதாவது நீர் கிரகம். இந்த சந்திரன் என்பவர் பார்த்தீங்கன்னாக்க நீங்க இந்த சந்திரனை டீயில போட்டா டீயாக மாறிடும், ஜூஸ்ல போட்டா ஜூஸாகவே மாறிக்கும். அப்படி தன்மை கொண்டதுதான் இந்த சந்திரன் என்கின்ற இந்த மனோகாரகன். அப்போ நம்ம ஒரு இடத்துல அமர்ந்திருப்போம், மனம் வேறு ஒரு இடத்தை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கும். இந்த மனம்தான் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு தூண்டுகோலாக உள்ளது. ஒவ்வொரு இடங்களிலும் மனம் அதற்கு தகுந்தாற் போல சிந்திக்கும் தன்மையுடையதாக மாறுகிறது. அதனால்தான் மனதை சந்திரனுக்கு காரகத்துவமாக வச்சாங்க. இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னாக்க இந்த சந்திரன் என்பது நீர். அது எவ்வாறு ஒவ்வொரு தன்மைக்கு ஏற்றவாறு தன்னை மாற்றிக்கொள்கிறதோ அதற்கு தகுந்தாற் போல எண்ணங்களும் மாறும். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த 27 நட்சத்திரங்களுக்கும் காரகத்துவம் உடைய ஒவ்வொரு விஷயங்களும் இருக்குது. இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னாக்க நம்முடைய நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் என்பது பார்த்தீங்கன்னாக்க ஒன்னா தான் இருக்கும். நம்ம ஜென்ம நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அஸ்வினியா இருக்கும். பட் நாம ஒவ்வொரு இடங்களுக்கும் செல்லும் போது அந்த இடத்திற்கு தக்கவாறு அது மாறுபடும் தன்மை கொண்டதுதான் இந்த சந்திரனுடைய காரகத்துவம். அப்போ இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா எப்படி அது மாறும் அப்படிங்கிறத பத்தி நீங்க கேட்கலாம். அது எப்படி மாறும் அப்படிங்கிறது பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவருக்கும் ஒரு ஜென்ம நட்சத்திரம் இருக்கு. இந்த ஜென்ம நட்சத்திரம் என்பது பார்த்தீங்கன்னாக்க ஒவ்வொரு இடங்களுக்கும் செல்லும் போது அந்த இடங்களுக்கு தக்கவாறு அது மாறுதல்கள் அடையும் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருப்போம், வீட்டில் இருந்துட்டு நாம வேற ஒரு விஷயத்தை பற்றி சிந்திச்சு கொண்டு இருப்போம். நம்ம மட்டும்தான் வீட்டில் இருப்போம், ஆனால் நம்ம சிந்தனை போற வெளியில இருக்கும். அப்படி ஒவ்வொரு விஷயங்களுக்கும் மாறுபடும் தன்மை கொண்ட கிரகம் தான் இந்த சந்திர பகவான். பொதுவாக பார்த்தீங்கன்னாக்க ஒவ்வொரு நட்சத்திர தன்மைகளுக்கும் மாறுபடும் தன்மை கொண்டதுன்றத நான் சொல்லியிருக்கேன். அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, இப்போ நம்ம பஸ் ஸ்டாண்டு பக்கம் போறோம் அப்படின்னா அந்த பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல போனா அதுக்கு தகுந்தாற் போல நம்மளுடைய நட்சத்திரங்கள் மாறிடும், அந்த எண்ணங்கள் மாறிடும், அந்த தன்மைகள் மாறிடும். அதுபோல மார்க்கெட்டுக்கு போறோம் அப்படின்னாக்க மார்க்கெட்டுக்கு தகுந்தாற் போல நம்ம எண்ணங்கள் மாறுபடும். அதுபோன்று நம்ம ஒரு இளநீர் கடைக்கு வர்றோம் அப்படின்னா கூட அந்த இளநீர் கடைக்கு தகுந்தாற் போல ஒரு இளநீர் குடிக்கலாம்,
அப்படிங்கிறது தகுந்தாற் போல அது மாறிடும். இப்படி ஒவ்வொரு நட்சத்திரங்கள் தன்மைக்கு ஏற்ப மாறுபடும் தன்மை கொண்டதுதான் சந்திரன். அப்ப சந்திரன் என்பவர் பார்த்தீங்கன்னா மனோகாரகன். ஏன் அதை சொல்லியிருக்காங்கனாக்க ஒவ்வொரு இடங்களுக்கும் நம்முடைய எண்ணங்களுக்கு தக்கவாறு அது மாறும் தன்மை உடையது என்பதனாலேயே சந்திரனுக்கு இந்த எண்ணங்களின் தலைவனாக அதை பார்க்கிறோம். பொதுவாக வந்து பாத்தீங்கன்னாக்க ஒவ்வொரு நட்சத்திர காரகத்துவம் இருக்கு. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் காரகத்துவம் இருக்கு. 27 நட்சத்திரம் இருக்குனாக்க 27 நட்சத்திரங்களுக்கும் காரகத்துவம் இருக்கு. இப்போ பூர நட்சத்திரம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்க பூர நட்சத்திரம் என்பது வீடு. அப்போ அந்த வீட்டிற்கு தக்கவாறு தன்னை அதை மாற்றிக்கொள்ளும் தன்மை உடையது. இப்போ மிருகசீர நட்சத்திரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இளநீர் கடை, இளநீருக்கு தகுந்தாற் போல இளநீர் கடப்பகமோ ஒரு யாருமே பிடிக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள்ல அங்க மாறும். ஒவ்வொரு இடங்களுக்கும் தக்கவாறு தன்னை மாற்றிக்கொள்ளும் தன்மை உடையதாக இந்த சந்திரன் பகவான் இருப்பதனால இதை நம்ம வந்து மனோகாரகன் என்று நாம அதை சொல்றோம். அதனால இப்ப சந்திரனுடைய தன்மை என்னங்கிறத நம்ம இப்ப பாக்குறோம். இந்த சந்திரனுக்கு தக்கவாறு தான் ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம நடக்கும். அதாவது காலச்சக்கரத்துல வந்து பாத்தீங்கன்னாக்க தசா புத்திகளுக்கு நாம வந்து சந்திரனையே எடுத்துக்கிறோம். இப்ப சந்திரன் வந்து எந்த நட்சத்திரத்துல உட்காருதோ ஜென்ம நட்சத்திரம், அந்த ஜென்ம நட்சத்திரத்துல தொடர்பு போய்தான் தசா புத்தி. அப்ப தசா புத்தி அந்த சூட்சமும் அதிசூட்சமும் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து சந்திரனிலிருந்து உடல்காரகனிலிருந்தே தொடங்குது. அதுபோல உயிர்காரகனாகிய சூரியன் இருக்கு நட்சத்திரத்திலிருந்து எவ்வாறு பயணம் செய்கிறதோ அதை பொறுத்து லக்னங்கள் அமையும். அப்போ இந்த உடல் உயிர் என்கின்ற 2 விஷயங்களிலும் வைத்துத்தான் வந்து ஜோதிடத்தை ரிஷிமார்கள் உருவாக்குனாங்க. அப்போ இந்த சந்திரனுடைய காரகத்துவம் எப்படி வருது அப்படிங்கிறது, அப்போ நம்ம சந்திரனுடைய காரகத்துவம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்க அது எப்படியெல்லாம் நமக்கு வேலை செய்த தசா புத்தியை வச்சுதான் வந்து ஒருவருடைய கால நிர்ணயத்தை நம்ம செய்யறோம். தசா புத்திகள் வந்து எப்படி நடக்குது, அவருக்கு என்ன தசா நடக்குது, அந்த தசாநாதன் எந்த மாதிரியான விஷயங்களை ஒவ்வொரு காலகட்டங்கள்லையும் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம மெயினா எடுத்துக்கணும். அப்போ சந்திரன் என்பவர் மெயின் சப்ஜெக்ட். சந்திரன் வச்சு நம்ம அடுத்தடுத்த விஷயங்களும் நம்ம பார்த்துக்கலாம். சந்திரனை வச்சு பார்த்தீங்கன்னாக்க நட்சத்திரங்கள், அதுபோல தசா புத்திகளை தீர்மானிக்கக்கூடிய தசா, அவருடைய தசா நடக்குது அப்படின்னா சுக்கர தசா. அப்போ பூர நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கு அப்படின்னாக்கா சுக்கர தசா ஸ்டார்ட் ஆகிடும். அது எத்தனை நாளைக்கு அது இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து ஜாதகத்தை பார்த்து நம்ம சாதகம் கணிக்கும் போது ஜோதிடர்கள் அதை சொல்லிடுவாங்க. இந்த மாதிரியான காரகத்துவம் வந்து இந்த தசா நடந்துகிட்டு இருக்குது, அதுக்கு அடுத்த தசா, அதற்கு அடுத்த தசா அப்படிங்கிறதெல்லாம் 60 வருடத்திற்கான காரியங்களை குறிப்பிட்டு ஜாதகமாக எழுதி கொடுத்து விடுவார்கள். அதுபோல இந்த சந்திரனுடைய காரகத்துவம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் லைஃப்ல. ஒவ்வொருத்தருடைய ஜாதகங்களுக்கும் இந்த சந்திரனோட காரகத்துவம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். அதை மெயினா நம்ம பார்த்துக்கணும். அப்போ இந்த சந்திரன் வந்து பாத்தீங்கன்னாக்க ஒவ்வொரு இடங்களுக்கும் தன்னை மாற்றிக்கொள்ளும் தன்மையுடையதானதால அந்த சந்திரன் வந்து என்ன பண்றாரு, எண்ணங்களை உருவாக்குறாரு. இந்த எண்ணங்கள் மூலமாக மனிதனுடைய அந்த எண்ணங்கள் சொல்லாகி அது செயலாகுது. அப்போ எண்ணங்கள் அப்படிங்கிறது இருந்தா தான் அது செயலாக்கம் புறப்படுகிறது. ஆகையினால இந்த மனோகாரகனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். அதனாலதான் வந்து எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த மனதை நம்ம வந்து கட்டுப்படுத்த வேண்டும், மனதை உறுதிப்படுத்த வேண்டும், மனதில் உறுதி வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இதன் மூலமா தான் சொல்றாங்க. ஆக உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருப்பின், உங்களுடைய ஜாதகங்கள் ஏதேனும் சந்தேகங்கள் இருப்பின், நீங்கள் அந்த உங்களுடைய ஜாதகங்களை நீங்கள் ஆன்லைன் மூலமாக அனுப்பி நீங்கள் உங்களுடைய ஜாதகங்களை கணித்து எடுத்துக்கொள்ளலாம். வாஸ்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் கேட்டு பெறலாம். திருமண பொருத்தங்கள் பார்க்கப்படுகிறது. அதுபோல பார்த்தீங்கன்னாக்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் உங்களுக்கு கூறி வருகிறோம். உங்களுக்கு ஏதேனும் ஜாதகம் பார்க்க நீங்க நினைச்சீங்கன்னாக்க என்னுடைய நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கு. இந்த டிஸ்கிரிப்ஷன்ல நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய ஜாதகங்களை அனுப்பி நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து ஆதரவு அளித்து வரும் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் அண்ட் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு வாழ்க வளத்துடன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் ஜோதிட சிம்ம சசிகுமாரன். வாழ்க வளத்துடன்.